அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணிய திரம்பகை கௌரி நாராயண சந்தே ஏகதந்தாய் விக்னமே வக்கரதண்டாய் நீ தன்னா தண்டி பிரதியும் மகரம் அனுகிரத்தாலும் பாலத்தின் முந்தைய திருவள்ளால் முருக பெருமான் ஆசை கொண்டு மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி 5/4/2026 முதல் 11/4/2026 வரை பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வரைக்குண்டான பலன். மீன ராசியில் அடங்கிய கிரகங்கள் சூரியன், சனி, செவ்வாய்க்கிழமை மறுபடியும் புத பகவான் உங்க ராசியில நீசகதி அடைகிறார். ஆகவே உடல் ரீதி நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு வராம பார்த்து கொள்ள வேண்டும். மனதுல ஒரு படபடப்பு, ஒரு பய உணர்வு, கவலை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது கடமை. இந்த மீன ராசியில அடங்கி நட்சத்திரம் ஒரு உஷ்ண கிரகம் 2, புத பகவான், சனி பகவான், நீர் கிரகம் கூடி வரும்போது இது சம்பந்தப்பட்ட பிராபலம் கொடுக்கும். உங்க ராசி நாதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது அது மருத்துவருடைய உதவியோட உங்களுக்கு அனைத்தும் சரியாகிவிடும். எனக்கு எதுவுமே நடக்கல, உங்க சந்தோஷம். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சரியான முறையில திசைநாதன் புத்திநாதன் நல்லா இருந்தா இதெல்லாம் நடக்காது. அதனால கவலை கொள்ள தேவையில்லை. இருப்பினும் மனதுல ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். என்னடா சரியான தூக்கம் வரலையே, தூங்கினா எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது, சைன சுகம் கெட்டு போச்சு அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு குறைபாடு அதிலே கொடுத்துரும். அன்ன ஆகாரம் என்று தவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிட விடாது. இதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன குறைபாடு உண்டாகும் தவிர மிச்சத்துல எந்த விதமான குறையே கிடையாது. அதான் உங்க ராசியில சூரிய பகவான், சனி, செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து செயலாற்றக்கூடிய தன்மை 2ஆம் அதிபதி உங்க ராசியில அமர்கிறார். தன பிராப்தம் உண்டாகும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையை களையக்கூடிய தன்மை. நீண்ட காலம் பாக்கி ஒரு ஆள்கிட்ட நம்ம கடன் கொடுத்துருக்கோம்னா இந்த வாரத்தில் நீங்க முயற்சி செய்யும் போது அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தன்மை கொடுக்கும். தெய்வ துணை உங்களுக்கு நிச்சயமாக துணை புரியக்கூடிய காலம். மதுரை மீனாட்சி மனை மனசார வேண்டிக்கிட்டே வாங்க. அம்மனை மனதார வேண்டு வர சொக்கநாதன் அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தெய்வமே நம்மளுக்கு துணை. கிரகம் துணை இல்லையா, தெய்வம் துணை. கிரகம் நம்மளுக்கு ஒரு எடுத்து சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல இருந்தா நான் இது கொடுப்பேன், இந்த இடத்துல இருந்தா நான் இதெல்லாம் செய்வேன், உன்னுடைய கர்மாக்கு ஏற்றபடி உன்னுடைய ஜாதகத்துண்டான தோஷம் பிரகாரம் இதெல்லாம் செய்வேன். ஆனா நம்ம அதுல இருந்து விடுபடும் போது நம்ம ஜென்ம சனி வேற நடந்து கொண்டே இருக்குது. ஜென்மத்தை பால் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே சூரியன் சேரார். அப்போ உங்களுடைய கடமை நீங்க சரியான முறையில செயலாற்றி இருந்தால் எந்த வியாதியும் கொடுக்காது. நம்ம கடமை யாரு தவறி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தனி கொடுக்கும். பித்திருக்கடன், தெய்வ கடன், குடும்ப கடன் சரியான முறையில அணுகிற முறை வேணும். அந்த இல்லாதவங்களுக்கு தான் இத்தனை ஒரு குறைபாடு உருவாகும். வருஷம் திதி கொடுக்குறோம். வருஷத்துல வரக்கூடிய 3 அமாவாசைக்கு, மாலை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை உங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யறோம். அல்லாம இறந்த திதி நம்ம செய்யறோம். அது பித்தர்களுடைய கடமை. அதே நம்ம குலதெய்வ வழிபாடு காலத்துக்கு ஏற்றபடி நம்ம கரெக்டா அந்தந்த விசேஷத்துக்கு பரிகாரம் மாதிரி ஒரு பூஜை செய்யறோம். குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வம் தம்பதிகளாக சென்று நிறைய ஆலயத்துல சென்று வந்தா எந்த குறையும் உங்களுக்கு நடக்காது. தைரியமாக இருக்கலாம். உங்களை எந்த கிரகம் தொடரப்பட முடியாது சொல்லலாம். அப்ப ஜென்ம சனி இருந்தாலும் அவர் விலகியே நிற்பார். கடமை யார் சரியா செய்யறாங்களோ அவருக்கெல்லாம் இந்த சனி பகவான் விட்டு விலகியே நிற்பார். நேர்மையாக செயலாற்றக்கூடியவர்கள். நீங்க பெரிய மருத்துவத்துறையில இருந்தாலும், ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு பொறுப்புல அதிகமான உயர்வான பொறுப்புல நீங்க இருந்தா, நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது. நீங்க ஒரு சிவபேரசராக கூட இருக்கலாம். நீங்க ஒரு சாதாரண
தொழிலாளியாக இருக்கலாம். பணி செய்யற இடத்துல ஏமாற்றம் நடக்காம பார்த்துக்கொள்ள வேண்டிய ஜென்ம சனியில இது இருந்தாலே நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதனால இருப்பினும் உங்களுடைய ராசியில அடங்கிய நட்சத்திரம் நீங்க பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். நீங்க ஒரு புரட்டாதி நட்சத்திரம் பிறந்திருக்குன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பலம் பெடுத்திக் கொள்ளணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் பெருமாளை போய் சேவிக்கணும். நீங்க ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல போய் வழிபாடு செய்யணும். ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திரம் அந்த காலத்துல போய் வழிபாடு, லட்சுமி வழிபாடு, லட்சுமி நாராயண வழிபாடு செய்து வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும். நீங்க ஒரு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திர தேர்வு செஞ்சு ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு தவறாம செய்யும். ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு தவறாம செய்து வந்தாலே ரேவதி நட்சத்திரம் பலம் பெற்றுவிடும். ஆகவே ஒரு குறை வேறு ரூபத்துல அது நிறைவேறும் சொல்றது இதுதான். அதனால இதை பயன்படுத்திக் கொண்டு உங்க வாழ்க்கை சிறப்பாக நடத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.